கலவரம் நடக்குது காரணமே இவத்த வந்து கலவரம் நடக்க காரணமே ராணி தான். இதுக்கு ரெண்டாவது கலவரம் இதை இருக்கு பாரு, இங்க பாரு. பத்தியில ராணிக்கு வந்து கலவரத்தை ஏத்து விட்டது அண்ணி தான். அப்ப என்னதான பாரு, ஏன் நீ சண்டை ஏத்து விட்ட, நீ சண்டை ஏத்து விட்ட, நீ சண்டை ஏத்து விட்ட, சண்டை ஏத்து விட்ட சொல்லு, சண்டை ஏத்து விட்ட. பாத்தீங்கன்னா கலகாரினா கலகாரி, சரியான கலகாரி எங்க அண்ணி தான். நண்பர்களே மூஞ்ச பாருங்க, அண்ணி நல்ல ஒரு கலகத்தை ஏத்து விட்ட ராணிக்கு. வாங்க நண்பர்களே, ராணி இப்ப எப்படின்னு பாத்துட்டு வரலாம். அத்தை சரியான கோவத்துல இருக்கு அத்தை. என் கழுத்து கட்டி செஞ்சு கொடுத்தானா, இல்ல எனக்கு வீடு கட்டி கொடுத்தானா, வாசல் கட்டி கொடுத்தானா, இல்ல ஒரு ஊசி போட்டானா, ஒரு மாத்திரை வாங்கி கொடுத்தானா? எம்மா உச்சி வந்துட்டோ. அப்ப வீடு கட்டி கொடுத்து மாத்திரை வாங்கி கொடுத்தலாம் யார நீ கேக்குற கேள்விலாம்? நீ இல்ல தலைய விடாதா ஐயப்பா. நான் தலையிட கூடாதா? உனக்கு ஜோலி இல்லாத என்னால நான் முடிஞ்சா பாத்துக்கிறேன். அப்புறம் உன்னை கூப்பிட்டா நீ வா ஐயப்பா. ரைட்டு விடுடி, நான் போயிட்டு வரேன். பாய். ஐயோ கலக்காரி தெரிக்கிறேன். இவதான் இவதாங்க இவதாங்க இவதான் இவதான் இவளே தான்.